டேய் இதா இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு. துளசி படிக்கிறதுக்கு டேபிள் சேரு காட்டு மேட்ரஸ் எல்லாம் வாங்கிக்க. இந்தா. இல்ல பூவி, வேண்டாம். ஏன்டா? பரவாயில்ல பூவி, அதான் பாய் தலைகடியெல்லாம் இருக்குல்ல, ஜன்னல் திறந்து வச்சா காத்து வர போகுது. துளசி வேணா கொஞ்ச நாள் கீழே உட்காந்து படிச்சுக்கிட்டோம், நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் எல்லாத்தையும் வேணாங்கிற? ஓ மாமனார் கொடுத்தப்பதான் துளசியோட சித்தி குதிப்பாங்கன்னு வேணான்னு சொன்னேன். இப்ப நான் தானே கொடுக்குறேன், இதையும் வேணாங்கிற? ரீசன்லாம் சொல்ல தெரியல, பிடிக்கல. ஏன் சுதா ஏதாவது சொல்லுவான்னு யோசிக்கிறியா? ஏன்டா துளசியோட சித்தி சுதா ஒண்ணா? இது பாரு, நான் யாரோடய கம்பேர் பண்ணிலாம் பேசல. நீ தான் கடன் வாங்க கூட சொல்லியிருக்கல, அப்புறம் இது கம்பேர் பண்ற? இப்ப இருக்கிற நிலைமையில வாங்கின கடன் எப்படி திருப்பி கொடுக்க போறேனே தெரியல. இதுல எது வேறையா? டேய் இத கடனை நினைச்சு செய்யலடா, என் கடமையை நினைச்சு தான் செய்யறேன். புவி, சும்மா என்ன கம்பல் பண்ணாத, நான் கடை கிளம்புறேன். டேய் டேய் நில்டா தமிழே. இவருக்கு பிடிவாதம் இருக்க வேண்டியதுதான், அதுக்கு இப்படியா? சும்மா இரு. துளசி, அவன் சும்மா ஏதோ வீம்புக்கு பேசிட்டு போறான். அன்னைக்கு நானும் உங்க அப்பா அட்வைஸ் பண்ற மாதிரி பேசணும்ல, அந்த கோவத்துல போறான். அவன் போனா போட்டும் விடு. நீ சுதாவை கூட்டு போய் வேண்டியதெல்லாம் வாங்கிக்க. இத வச்சுக்க. சாரி மாமா, வேணாம். எதுக்கு வேணாங்கிற? உன் புருஷன் ஏதாவது சொல்லுவாருனா? அதுக்கு இல்லக்கா, எனக்கு என்னமோ அவர் சொல்றதும் ஒரு வகையில சரின்னு தோணுது. நாங்க தனி கொடுத்துன்னு இருந்தப்போ கையில காசு இல்லைனாலும் எனக்கு எந்த குறையும் தெரியாம தான் பாத்துக்கிட்டாரு. வீட்டு பிரச்சனையால என்னோட படிப்பு பாதிச்சிடக்கூடாதுன்னு அவரோட கஷ்டத்தை என்கிட்ட சொன்னது கூட இல்ல. வாழ்க்கையில முன்னேற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறதுல தப்பில்லக்கா. டேபிள் சேர் கட்டில்னு சொகுசா இருந்துட்டா அதான் எல்லாம் இருக்கே, அப்புறம் எதுக்குன்னு ஒரு அலட்சியம் வந்துடும். கொஞ்ச நாள் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அப்பதான் எங்களுக்கும் முன்னேறணுங்கிற எண்ணம் வரும். மாமா, அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் என்ன யோசிக்கிறேனோ அதே தான் அவரும் யோசிக்கிறாரு. ஆனா அத கொஞ்சம் கோவப்பட்டு பேசிடுறாரு. அது கூட உண்மையான கோவம் இல்ல மாமா. அப்படி பேசினா நீங்க கம்பல் பண்ண மாட்டீங்கன்னு தான். புரியுது துளசி. தேங்க்ஸ் மாமா. அப்பா கிட்டயும் உங்ககிட்டயும் எதையும் வாங்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சப்போ உள்ளுக்குள்ள வருத்தம் இருந்தாலும் அதை தாண்டி அவரை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சொந்த கால்ல தான் நிப்பேன்னு பிடிவாதம் பிடிக்கிறவரு கண்டிப்பா சீக்கிரமே லைஃப்ல முன்னேறி காட்டுவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அக்காவும் நீங்களும் எங்க மேல வச்சிருக்கிற பாசமும் அக்கறையும் மட்டும் இருந்தா போதும், நிச்சயமா நாங்க நல்ல நிலைமைக்கு வந்துருவோம். அது வரைக்கும் அவர் பண்றதெல்லாம் நீங்க தான் பெரிய மனசு பண்ணி பொறுத்துக்கணும். இப்ப வருமானம் இல்லைங்கிற வருத்தத்துலதான் அவர் கோவமா நடந்துக்கிறாரு. கொஞ்ச நாள் கடையில வேலை பார்த்தா தன்னால அவருக்கு நம்பிக்கை வந்துடும். கண்டிப்பா அவர் மாறிடுவாரு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். கண்டிப்பா இருக்க முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் துளசி. நிச்சயமா உன் நம்பிக்கை வீண் போகாது. அதை விட அவன் கட்டாயம் திருந்திடுவான்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இது போதும் எனக்கு. எப்படியோ புருஷன் பேசுனது நியாயம்தான்னு அப்படி இப்படி பேசி எப்படியோ சமாளிச்சுட்ட. ரொம்ப கெட்டிக்காரிதான். பாத்தீங்களா புருஷனை எப்படி விட்டு கொடுக்காம பேசுறான்னு? ஆமா, விட்டு கொடுக்காம தான் பேசுது. நீ எந்த இருக்கியே, மத்தவங்க முன்னாடி என் காலை வாடுறதே உன் பொழப்பா போச்சு. யாரு? நான் காலை வர்றேன்? எங்க அடிப்பட்ட இடத்தை காட்டுங்க பாப்போம். எல்லாம் உள்ளடி. பொய் சொல்லி வெறுப்பேத்துறீங்களா? உள்ளடி எதுக்கு, வெளியடியே சும்மா தமாசுக்கு சொன்னேன். சரியான ரவுடி பிசாசுடி. வெளியில நின்னுகிட்டு அப்படி என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? எல்லாம் உருப்பிட்ட மாதிரிதான். ஹாய் நமச்சே. ஹலோ சார், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு பாடி ஸ்ப்ரே வேணுமே. பாடி ஸ்ப்ரேவா? ஏமா இங்க வா. சாரு கேக்குறத கொஞ்சம் எடுத்து கொடுமா. முந்திரி 1/2 கிலோ, பாதாம் 200. எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன்.
எனக்கு ஒரு பாடி ஸ்ப்ரே வேணுமே, ஆளை மயக்கிற மாதிரி நல்ல பிளசண்டான ஸ்மெல்லோட வேணும். கிடைக்குமா? இருக்கு வாங்க. சார் இத பாருங்க. நோ 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 நோ, நான் ஃபீல் பண்றது இந்த மாதிரி இல்ல. நான் கேட்கறதே வேற. வேற என்ன இப்படி? அதாவது சாக்லேட் மெல்ட் ஆகுற மாதிரி, ஃபயர் ஸ்பார்க் ஆகுற மாதிரி, அந்த ஸ்மெல்ல மெல்ட் ஆகி லேடிஸ் எல்லாம் நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வர்ற மாதிரி மைல்டான பர்ஃப்யூம் வேணும். என்ன நான் கேட்கறது புரியுதா? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். என்ன டார்லிங், இது கூட உனக்கு தெரியாதா? சார் அப்படி எல்லாம் என்ன கூப்பிடாதீங்க. என் பேர் பிரியா. பிரியாவா? வாட் எ ஸ்வீட் நேம். ஓகே, எனக்கு கிஃப்ட் ஐட்டம் தான் காமி. அப்ப ஸ்ப்ரே வேண்டாமா? நீ தான் என்ன டார்லிங்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டியே, நான் மூட் அவுட் ஆயிட்டேன். என் கேர்ள் ஃப்ரெண்டை அட்ராக்ட் பண்ற மாதிரி எனக்கு ஒரு நல்ல கிஃப்டா வேணும். என்ன பிரைஸ்ல? விலையை பத்தி பிரச்சனையே கிடையாது. அதை பார்த்த உடனே என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே மெல்ட் ஆயிடணும். என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? நீதான். சார் பிரியா, நீ போய் காஸ்மெட்டிக்கா பாத்துக்கோ. இவருக்கு என்ன வேணுமோ நான் எடுத்து நோ கொடுக்குறேன். நோ 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 நோ, எனக்கு பிரியா தான் வேணும். சார் அவசியம் இல்லாம பேசாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து கொடுக்குறேன். கூல் கூல். ஏன் கோவப்படுற டார்லிங்? கோவப்பட்டா ஃபேஸ் அட்ராக்ஷன் குறைஞ்சிரும். உன்னுடைய ஹேர் ரொம்ப லென்த்தா இருக்கு. நான் வேணா ஒரு டிப் சொல்லட்டுமா? ஹலோ சார், என்ன வேணும்? நோ தேங்க்ஸ், நான் இவங்கள வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீங்க போங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. முதல்ல நீங்கள் 2 பேர் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். போங்க. ஹலோ, நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள போக சொல்றேன். என்ன கஸ்டமர் இன்சல்ட் பண்றியா? பொண்ணுங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பிஹேவ் பண்ணுங்க. இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? நான் சும்மா ஜோவியில தானே பேசிக்கிட்டு இருந்தேன். ஜோவியில பேசுறதுக்கு இது ஒன்றும் பார்க் கிடையாது. வந்தோமா வாங்கினோமா கிளம்பணுமான்றங்க. அதை விட்டுட்டு பொண்ணுங்கிட்ட தப்பா பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்க. நான் இப்போ என்ன தப்பா பேசிட்டேன்? கேர்ள்ஸே ஒன்றும் சொல்லாம சைலண்டா இருக்காங்க. உனக்கு என்ன மேன்? அடச்சிக்கு வாய மூடு. இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பொண்ணுகிட்ட சீப்பா நடந்துக்கிறேன். உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், நான் மரியாதை இல்லாம பேசுறேன். யோ, உனக்கு எதுக்கியா மரியாதை? வேலை செய்யற பொண்ணுங்கன்னா உனக்கு என்ன இலக்கரமா போயிடுச்சா? நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? நீ யாரும் தெரிஞ்ச அளவுக்குலாம் நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, புரியுதா? முதல்ல இடத்த காலி பண்ணு. ஏய், என்னையா போக சொல்ற? பின்ன உனதான் போய வரல. சார் என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? பாருங்க நமச்சி, இந்த ஆளு என்ன மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். ஹலோ, இந்த ஆள் அந்த ஆள் பேசினா நாஸ்தி ஆயிடுவே சொல்லிட்டேன். பேசினா என்ன பண்ணுவ? அச்சி வாயிலாம் வச்சிருவேன். அடி பார்க்கலாம், அடி சார் பார்க்கலாம். ப்ளீஸ் ஏய், கொஞ்சம் என்ன? அமைதியா இருங்க சார். ஒழுங்கு மரியாதை போயிடு. என்ன சார் இதெல்லாம்? இவர்கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம நடந்துப்பீங்களா? பாரு நமச்சி, ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்ணி வெளியே போடாங்கறான். சார் இவர் நம்ம கஸ்டமர். இவர்கிட்ட இப்படியே நடந்துக்கிறது? கஸ்டமர்னா இன்னொன்னாலும் பண்ணுவாரா? இவர் நம்ம பொண்ணுகிட்ட நடந்துக்கிட்டு விதத்தை பாத்தீங்கன்னா நீங்களே செவல் மேலே அறிவீங்க. ப்ராமிஸா நமச்சி, நான் சும்மா சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஹலோ, வேணாம், என் டென்ஷன் பத்தாத. நான் ஏதாவது பண்றது மாதிரி தயவு செஞ்சு இடத்த காலி பண்றேன். இந்த உலகத்திலேயே உன்னோடது மட்டும் தான் கடையா? இதை விட பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் நான் பார்த்திருக்கேன். இன்னும் உலக அழகிகளை வேலைக்கு வச்சிருக்க மாதிரி பேசுறேன். சார் கோச்சிக்காதீங்க சார். சார் நீங்க கேட்ட எல்லாத்தையும் மொத்தமா பேக் பண்ணியாச்சு. மொத்தம் 6500 ரூபாய். இந்த பில்லை கேன்சல் பண்ணு. சார் இனிமே உங்க கடையில நான் எதையும் பர்ச்சேஸ் பண்றதா இல்ல. ரொம்ப சந்தோஷம், தயவு செஞ்சு கிளம்பு போ. அப்ப கஸ்டமரோட தயவு தேவையில்லைன்னு சொல்றியா? உன்ன மாதிரி ஆளுங்க கோடி ரூபாய் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணாலும் அது எங்களுக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு. நமச்சி, இந்த ஆள் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். இனிமே நான் இங்க வர்றதாவே இல்ல. வந்தாலும் நாங்க எதுவும் தர மாதிரி இல்ல. ஐயோ சார், என்ன சார் நீங்க? சார் ரெகுலர் கஸ்டமர். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? யோ, இன்னும் ஏன் இங்கே நின்னுங்கிற? முதல்ல கிளம்பியா? சார் ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க சார். சார் நான் அவருக்காக சாரி கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் ச்சே, என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? அவரோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, நல்ல வெல்த்தியான ஆளு. மாசம் குறைஞ்சது நம்ம கடையில 15,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுவாரு. அவசரப்பட்டு அதை கெடுத்துட்டீங்களே. என்ன சார் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? அவர் நம்ம கடை பொண்ணுகிட்ட தப்பா பேசிருக்காருன்னு சொல்றேன். அதை புரிஞ்சுக்காம பிசினஸ் படிச்சுன்னு ஃபீல் பண்றீங்க? சார் கஸ்டமர்னா பொண்ணுங்கிட்ட அப்படி இப்படி சிரிச்சு தான் பேசுவாங்க. அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு என்ன சார் பேசுறீங்க? இந்த பொண்ணுங்களை உங்க கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு பாருங்க. அப்ப அவர் பண்ணது நியாயம்னு சொல்லுவீங்களா? இல்ல தப்பா நடந்துட்டா சும்மா விட்டுருப்பீங்களா? எல்லாம் சரி சார், பிசினஸ்ல கஸ்டமர் தான் ரொம்ப முக்கியம். அதை விட பிசினஸ்ல பிரஸ்டீஜ் தான் சார் ரொம்ப முக்கியம். இவங்களை பெத்தவங்க நம்மள நம்பி தானே இங்க அனுப்புறாங்க. நாம தானே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அதை விட்டுட்டு பிசினஸ் நடந்தா மட்டும் போதும். இவங்க எக்கேடு கட்டு போனா என்ன நம்ம விட்டுற முடியாது சார். சார் கஸ்டமர்ல 1 2 அப்படி இப்படி தான் இருப்பாங்க. அப்படி பார்த்தா பொண்ணுங்களே நம்ம வேலைக்கு வச்சிருக்க கூடாது. ஆமா சார், அதான் நானும் சொல்றேன். எதுக்கு ஜென்ஸ் வந்தா லேடிஸ் பாத்துக்கணும்? கொஞ்சம் பசங்களையும் வேலைக்கு அப்பாயின் பண்ணுவோம் சார். லேடிஸ் வந்தா லேடிஸ் பாத்துக்கிட்டோம், ஜென்ஸ் வந்தா பசங்க பாத்துக்கிட்டோம். எதுக்கு சார் பசங்களை வேலைக்கு வச்சா பார்க்க வாயில போட்டு மென்னுக்கிட்டு வர்ற கஸ்டமர் கிட்ட சிரிப்பாங்க. அப்புறம் வர்ற கஸ்டமர் வராம போயிடுவாங்க. உங்களுக்கு பொண்ணுங்க பசங்க யார் மேலே உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லைல்ல சார்? இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஆமா, எங்களுக்கு எதுவுமே புரியாது. உங்களுக்கு மட்டும் தான் எல்லாம் புரியும்ல? சரி சார், ஓனர் வந்து அவர்கிட்ட பேசிங்க. அவ்வளவு தெரியும் எங்களுக்கு. நாங்க பேசிக்கிறோம், நீங்க கிளம்புங்க. போங்க போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏமா, உனக்கு என்ன கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அந்த வந்து கண்டபடி பேசுங்கிறானா? வேடிக்கை பார்த்துட்டு சும்மா நின்னுங்கிற. செவில் மேல விட்டு அனுப்ப வேண்டியதானே?
அவர் எப்பவுமே அப்படிதான் சார். வசதியான கஸ்டமருங்கிறதுனால நாங்க ரிப்போர்ட் பண்ணாலும் சூப்பர்வைசர் கிட்ட அதெல்லாம் எடுபடாது சார். என்னது இது? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொன்னதானே தெரியும். எங்க சார் சொல்றது? இந்த பொண்ணுகிட்ட ஒரு தடவை கஸ்டமர் தப்பா பேசினாரு. அது இவன் நமச்சிவாயன் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அதுக்கு அவர் என்ன தெரியுமா சார் சொன்னாரு? குரங்கு மாதிரி இருந்துகிட்டு உன்னை யார் கொத்திட்டு போறாங்கன்னு சொல்லி போன்னு அசிங்கப்படுத்திட்டாரு சார். அதுல இருந்து நாங்க எதையும் கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல சார். நாங்களே சமாளிச்சிட்டு இருக்கோம். ச்சே, என்ன ஆள் இவரெல்லாம். சரி சரி, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்போ எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல சார், இது வரைக்கும் யாரும் எங்ககிட்ட பிரச்சனை என்னன்னு கேட்டதில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேட்டிருக்கீங்க, அதான். நிஜமாவே நீங்க சாரோட தம்பியா? ஆமாம், ஏன் கேட்குறீங்க? இல்ல கேக்குறேன். ஆமாங்க, அவர் தம்பி தாங்க. கூட பிறந்த தம்பியா? ஆமாங்க, ஒரிஜினல் கூட பிறந்த தம்பி தான். எது கேட்குறீங்க? இல்ல, ஒரு நாள் கூட சார் இந்த மாதிரி சிரிச்சு பேசினது இல்ல. எப்பவுமே கடுக்கடுன்னு தான் இருப்பாரு. நீங்க அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டா இருக்கீங்களா? அதனாலதான் அவ சந்தேகப்பட்டு கேக்குறா. அப்படியே சொல்றீங்க? ஒருவேளை எங்க அம்மா பூவிக்கு சரியா சிரிக்க சொல்லி தரேன்னு நினைக்கிறேன். இல்ல சார், சிரிச்சு பேசினா நாங்க எதனா அட்வான்ஸ் கேட்டு லீவ் போட்டுருவோம்னு பயம். அதனாலதான் சிரிக்கிறது இல்ல. சாரி சார், உங்க பிரதரை பத்தி நாங்க தப்பா பேசிட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போய் வீட்டுல போட்டு தர மாட்டேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அதிகாரத்தால சாதிக்க முடியாத சின்ன புண்ணையால சாதிச்சிட முடியும், தெரியுமா? ஓ தெரியுமே, புக்ஸ்ல படிச்சிருக்கேனே. பூவிக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனா நான் அப்படி கிடையாது. நான் எல்லார்ட்டையும் நல்லா சிரிச்சு பழகுவேன். நீங்களும் என்கிட்ட நல்லா சிரிச்சு பழகலாம், ஓகேவா? ஆனா ஒன் கண்டிஷன். என்ன சார்? இந்த லீவு அட்வான்ஸ் இதெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது. போச்சுடா, அப்ப நீங்களும் உங்க பிரதர் மாதிரி தானா? ஆமா, அவன் ஒரிஜினல் ஓனர், நான் ரப்பர் ஸ்டாம்ப் ஓனர். என்ன, அவன் கேட்டும் கொடுக்க மாட்டான், நான் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். சரி, போய் வேலையை பாருங்க. நீ வேணா பாரு, நான் சொல்றதும் கரெக்டா இருக்கு. பார்க்கலாம். பார்க்கலாமே. தீபா, சொன்னா கேளுடி. தீபா! ஏய் கல்யாணிடி, ஏன் வண்டி நிறுத்துனீங்க? இல்ல மேடம், 2 மினிட்ஸ் மேடம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஹலோ, இப்போ என்ன பண்ண போறீங்க? ஃப்ரெண்ட்ஸோட போய் பேச போறீங்களா? இல்ல மேடம், போற வழியில அவங்கள டிராப் பண்ணிட்டு போயிடலாமே, ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள பிக்கப் பண்ணிக்கங்க. ப்ளீஸ் மேடம், போற வழி தானே, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதெல்லாம் என்னால அலோவ் பண்ண முடியாதுங்க. பேசஞ்சரை ஏத்திட்டு கூட இன்னும் எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஏத்துனா என்ன அர்த்தம்? நீங்க முதல்ல ப்ளீஸ் ஆட்டோ எடுங்க. ஹலோ துளசி, வெயிட் 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 வெயிட். நீங்க என்ன இங்க? காலேஜ் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு தானே போறீங்க? ஏன் கூட வாங்க, நான் டிராப் பண்ணிட்டு போறேன். மேடம், எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ்லாம் அலோவ் பண்ண முடியாது. ஏன் முடியாது? இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கிலோமீட்டருக்கு தானே சார்ஜ் பண்றீங்க. எத்தனை பேர் வந்தா உங்களுக்கு என்ன? சாரி மேடம், கிளம்பும் போது நீங்க மட்டும் தான் வந்தீங்க. பாதையில ரோட்ல போறவங்க எல்லாம் ஏத்த முடியாது. பாத்தியாடி, ஆட்டோக்கார் எவ்வளவு திமிரா பேசுறானே. அதானே. ஹலோ, இங்க எனக்கும் கஸ்டமருக்கு தான் பேச்சு. நீ வேலையை பார்த்துட்டு போ. ஏய், என்ன எங்க ஏரியாக்கு வந்து எங்களே கலாய்க்கிறியா? முட்டன ஆட்டோ அந்தர் ஆயிடும். ஐயோ, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்க சும்மா இருங்க. எங்களை யாரு நினைச்சிட்டு இருக்கா இந்த ஆட்டோக்காரி? ஏண்டி, எங்களை யாரு நினைச்ச? நாங்கெல்லாம் இங்க பெரிய ரவுடியா ஃபார்ம் ஆயிருக்கோம். எங்க கிட்டேவா? கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. ஏய், என்னடி ஆட்டோ உயரத்துல இருந்துகிட்டு பெருசா அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்க? எங்க மேல கை வை பாப்போம். வேணாண்டி ஆட்டோக்காரி, என்கிட்ட வச்சுக்காத. முதல்ல கை எடுங்க. ஐயோ கல்யாணி, கையை விட வலிக்குது. அந்த பயம் இருக்கட்டும். பொடி எரும மாடு. சும்மா காமெடி பண்ணி கலாய்க்கலான்னு பார்த்தா கையை உடைச்சிட்டிய ராட்சசி. ஏய், இவ தான் ஆட்டோவை அலைக்கா தூக்கும்னு தெரியும்ல. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேணாம். ஏன் மமுக்கு போற? நல்லா சொல்லு துளசி, இவ்வளவு ரவுடியாம் இல்ல, போட்டன பாரு. ரொம்ப பேசுன. ஹலோ ஹலோ, என்ன நடக்குதுங்க? அப்ப நீங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா? அப்போ இல்லங்க, நாங்க எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன நல்லா ஃபூல் ஆக்கிட்டீங்கல்ல. ஐயோ சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறல்ல, அதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்னா ஏத்திப்பீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்னா அலோவ் பண்ண மாட்டீங்களா? ஐயா, எதுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்னு ரெண்டு பேரும் ஃபைட் பண்றீங்க? ரெண்டு பேருமே எங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன். காலை தொட்டு கும்பிட்டுக்கிறேன். தோடா தோடி, ஆட்டோ எடுன்னு சொல்றேன்ல. டூ மச்சா சிரிக்காதீங்கடி, ஆட்டோ ரிப்பேர் ஆயிடும். ஆட்டோ ஒழுங்கா ஓட்டியன் டுபுக்க. எங்க கத்துக்கிட்டு இதெல்லாம்? எல்லாம் நம்ம ஆட்டோ ராணி ட்ரைனிங் தான். உன்னை பஞ்சர் ஆக்கி டென்ச்சர் போட்டாதான் சரியாகும்னு நினைக்கிறேன். கல்யாணி, உனக்கு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? என்ன? உனக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்கல்ல, பேசாம உன் ஆட்டோ அடமான வச்சு கூல ஒரு ஜூஸ் சாப்பிடலாமா? ஏன் ஆட்டோ ஓரம் கட்டிடுற, கடிச்சு தின்ன. அடி பாவி,
உனக்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன் பாரு. நீயே பாரு யார் வேணானா? நீ அடங்கவே மாட்ட. துளசி நீ என்ன பண்றனா? என்கிட்ட தான் ஆட்டோ இல்லையே. ச்சே உன் மூஞ்சி. ஷியாம்லா கூட வந்திருக்காங்களே, சேர்ந்து ஒரு ஜூஸ் சாப்பிடலான்னு பார்த்தா. கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல ரெஸ்டாரண்டா பார்த்து ஆட்டோவை நிறுத்துங்க. நோ ப்ராப்ளம். வெயிட்டிங் சார்ஜ் போடுவேன். பரவாயில்லையா? வெயிட்டிங் சார்ஜ், கால் சார்ஜ், ஃபோன் சார்ஜ் என்ன வேணா போட்டுக்க. ஆட்டோவை வித்தாவது உனக்கு பில் செட்டில் பண்ணிடுறேன். நீ செஞ்சாலும் செய்வடி.